பாடகர்கள் நிறைய பேசக்கூடாதா, பாடுவதோடு நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது என்றார் கே.ஜே. யேசுதாஸ். கே.ஜே. யேசுதாஸ் சினிமாவில் பாட ஆரம்பித்து 50 ஆண்டுகள் நிறைவுறுவதை ஒட்டி அவருக்கு பாராட்டு விழா மற்றும் இசை நிகழ்ச்சி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் திரையுலகிலிருந்து பலரும் கலந்து கொண்டு யேசுதாஸை வாழ்த்தி வணங்கினர். இயக்குநர்கள் எஸ்.பி. முத்துராமன், பாக்யராஜ், பார்த்திபன், பாடகிகள் பி. சுசிலா, எஸ்.பி. ஜானகி, சுஜாதா, நடிகைகள் பி. சரோஜா தேவி, பூர்ணிமா பாக்யராஜ், ராதிகா, ரேவதி, இசையமைப்பாளர்கள் தேவா, வித்யாசாகர், சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் இயக்குனர் கங்கை அமரன், நடிகர் தனுஷ், அவர் மனைவி ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். விழாவில் ஒவ்வொரு பாடலுக்கு முன்பும் நட்சத்திரங்கள் அவரை வாழ்த்தினர். பதிலுக்கு யேசுதாசும் பேசினார். அவர் பேசுகையில், பொதுவாக பாடகர்கள் அதிகம் பேசக்கூடாது, பாடுவதோடு நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது. நான் என்னை ஒருபோதும் வித்வானாக நினைத்ததில்லை. இன்றும் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவனாக தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு அரிசியிலும் ஒருவர் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்பார்கள். அப்படிதான் ஒவ்வொரு பாடலும் இன்னாருக்கு தான் எழுதப்பட்டிருக்கும். எனவே அந்த பாடல் தனக்கு கிடைக்கவில்லையே என்று யாரும் வருத்தப்பட தேவையில்லை. அவரவருக்கான பாடல் தானாகவே கிடைக்கும். ஐயோ, இந்த பாடல் நமக்கு கிடைக்கவில்லையே என்று நினைக்க கூடாதா? அப்படி ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டது கிடையாதா? நிகழ்ச்சியில் யேசுதாஸின் மனைவி பிரபாவும் கலந்து கொண்டார். யேசுதாஸ் மகன் விஜய் யேசுதாஸ் பல பாடல்களை பாடியுள்ளார்.